அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், குயவன் கையில் நாம் இருக்கிறோம், இயேசுவின் கையில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கணும், என்ன பண்ணலாம், இயேசுவின் கையில் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோதான் இன்னைக்கு வித்தியாசம். ஏசப்பாவோட கையில் நான் இருக்கணும், நீங்கள் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுற காரியம், குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நீங்க என் கையில இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம யார் கையில இருக்கிறோம், இயேசுவின் கையில இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, குயவன் களிமண்ணுக்கு செய்தது போல. அப்ப இங்க எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், குயவன் வீட்டுக்கு போப்பா, நீ எழுந்து போ அப்படின்னு அனுப்புறார். அப்போ எரேமியா போயிட்டு குயவனோட வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறார். அப்போ குயவன் ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறாரு. அது சரியா வரலன்னு சொன்னதுனால திருத்தி வணைகிறார். அப்போ அதை எரேமியா பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது, குயவன் செய்தது போல நீங்க என் கையில இருக்கீங்க. அப்ப குயவன் செய்தது போல அப்படின்னா, ஒரு பாத்திரம் உருவாக்கப்படணும் அப்படின்னா அது கரெக்டா வரலன்னா குயவன் என்ன பண்ணுவார்னா திரும்ப அதை உடைச்சி திரும்ப உருவாக்குவார். அதுதான் ஆண்டவரும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறார். நம்ம சரியில்லை அப்படின்னா தூக்கி போட மாட்டாரு. சரியில்லாத நம்மை அவர் பக்கத்துல வைத்து நம்மை வணைந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இது எனக்கு அழகா ஆண்டவர் ஒரு காரியம் வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி மண்ணு குயவன் கையில வந்தது, எப்படி மண்ணு குயவன் களிமண் எப்படி குயவன் கையில வந்தது? அதுவா உட்காந்துருச்சா இல்ல குயவன் தேடி போனாரா? குயவன் தேடி போனார். அப்ப அந்த குயவன் தேடி போகும் பொழுது அந்த மண் எப்படிங்க இருந்திருக்கும்? 4 பேர் துப்பி இருப்பாங்க, 4 பேர் மிதிச்சிருப்பாங்க, கோழிகள் ஏறி இருக்கும், நாய்கள் ஏறி இருக்கும் அந்த களிமண் மேல. இதெல்லாம் நடந்து இருக்கும் பொழுது அந்த குயவன் அந்த காரியத்தை பார்த்திருந்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, அது தனக்கு வேண்டும் என்று மண்ணை நம்பி குயவன் போல, குயவனுக்கு அந்த மண்ணு வேணும். மண்ணு தான் குயவனை நம்பி இருக்கணும். நாம தான் இயேசுவை நம்பி இருக்கோம். ஒருவேளை என்னால் முடியும், என்னால் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வேலை இருக்குது, என்கிட்ட அழகு இருக்குது, என்னால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம இருப்போம்னா இல்லைங்க, அது நம்ம அழிவுக்கு நேராகி போகும். நாம் இயேசுவை நம்பி இருக்கும் பொழுது மண்ணான நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மண்ணான நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அங்கே பாருங்க, அந்த மண் இப்போ ரோட்டில் களிமண் இருக்குது, ஆத்தோரமாக களிமண் இருக்குது, அதை மிதிப்பாங்க, அதில் துப்புவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் அது மற்றவர்கள் பார்வைக்கு அது கனவீனமான பொருள். ஐயோ, ஒரு களிமண் நம்ம காலில் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உடனே முதல்ல காலை வாஷ் பண்ணுவோம். ஏன்னா அது நமக்கு அருவருப்பான ஒரு செயல். அதுவே அந்த களிமண் குயவன் காலில் பட்டிருந்ததுன்னா அந்த காலை ஃபுல்லாக தொடச்சி எடுத்து அதில் கிடைக்கிற மண்ணை வைத்து வணைந்து அதில் ஒரு பாத்திரத்தை செய்கிறவர் தான் குயவன். அந்த பாத்திரத்தை வேணா நம்ம விலையேற பெற்றதா சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வண்ணம் தீட்டதுக்கு அப்புறம் அதை வாங்குவோம். ஆனா அதே பாத்திரம் மண்ணா இருக்கும்போது, குப்பையா இருக்கும்போது, இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவங்களால மண்ணாய் பார்க்கப்பட்ட வேலையில, குப்பையாய் பார்க்கப்பட்ட வேலையில, அசிங்கமாய் பார்க்கப்பட்ட வேலையில கர்த்தராகிய இயேசு பரம குயவன் நம்மை தேடி வந்தபடியினால இன்று குயவன் வீட்டிலே வணையப்பட்ட பாத்திரமாய் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறபடினால நமக்கு கனம் வெளியில கிடைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல வெறும் மண்ணா நான் கீழே கிடந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா என்னை துப்பி இருப்பாங்க, என்னை அவதூறு பேசியிருப்பாங்க, என்னை மதிக்காம மிதிச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் என் குயவன் கண்ணிலே நாம் பற்றபடியினால, அப்ப அந்த குயவன் என்ன பண்றாரு, வேண்டாம் என்று ஒதுக்கின களிமண்ணை வேண்டும் என்று சொல்லி தூக்கி எடுத்துட்டு வராருங்க. கையில எடுக்கிறார். கீழே கடந்ததை என்ன பண்றாரு, கையில எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு போறாரு. ஆனா வீட்டுக்கு கொண்டு போய் அதை பாத்திரமா வளைவதற்கு முன்பாக ஒரு ப்ராசஸ் இருக்குங்க.
என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று இருக்கு சொல்லுங்க. ஒரு பாத்திரமா உருவாக்கப்படணும்னா குயவன் ஒன்று செய்வார். என்ன செய்வார் சொல்லுங்க? மண்ணை போட்டு மிதிப்பாரு. அப்போ அதுதான் ஆண்டவர் பாதத்துல, அதாவது குயவன் பாதத்துல மிதிப்பட்ட மண்ணு பாத்திரமாய் மாறும். இயேசுவின் பாதத்துல வந்து அமருகிறவர்களுக்கு வாழ்வு உண்டு. அப்போ காலில் மிதிப்பட தொடங்கின மண்ணுக்கு ஒரு வாழ்க்கை உண்டுங்க. மிதிப்படாத மண்ணு பாத்திரமாய் உருவாக்கப்பட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மிதிப்படாம இருக்கிற மண்ணு பாத்திரமாய் உருவாக்க முடியாது. அப்ப குயவன் கையில் அந்த மண்ணு வந்துட்டுனாலுமே அதுக்கு ஒரு லைஃப் உண்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். குயவன் கையில அந்த ஆத்தோரத்துல ரோட்டோரத்துல இருக்கிற களிமண்ணு குயவன் கையில வந்துடுச்சுனாலுமே அதுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதே போல இயேசுவை தேடி வந்த பிள்ளைகள் இயேசுவின் கையில வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஆனா இயேசுவின் கையில வந்ததுக்கு அப்புறம் அந்த களிமண் குயவன் கையில வந்ததுக்கு அப்புறம் அந்த களிமண் எப்படி விலையேற பெற்ற பொருளாய், விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளாய் மாறுகிறது என்றால், இயேசுவின் இடத்துல வந்ததுக்கு அப்புறமா நாம விலையேற பெற்ற பொருள்களாய் மாறுகிறோம், ஜீவன்களாய் மாறுகிறோம். அது வரைக்கும் நம்மளை திட்டி இருப்பாங்க, அது வரைக்கும் நம்மளை கேவலப்படுத்தி இருப்பாங்க, அது வரைக்கும் நம்மளை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. கண்டு கொள்வதற்கு யாருமே இல்லாத நிலையில குயவன் என்னை கண்ணோக்கி பார்த்தபடினால, அந்த குயவன் கையிலே நான் தொட்டதுனால, எடுக்கப்பட்டபடினால நான் பாத்திரமாய் விளங்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை பாரத்தோட என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க பிரதர், எனக்கு யாருமே இல்லை பிரதர், என் நிந்தனையும் போராட்டமும் வெளியில சொன்னா ஐயோ எனக்கு அவலமா இருக்கு, வேதனையா இருக்குன்னு சொல்றீங்களா? கவலையே படாதீங்க. நீங்க குயவன் பாதத்துல வந்து அமருங்க, அவர் உங்களை மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோ இயேசுவின் பாதத்துல வந்து அமர்ந்துட்டாலுமே there is a second chance in our life. அவர் God is a God of second chance. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் God is a God of second chance. ரெண்டாவது முறை ஒரு வாய்ப்பு தருகிறவரா இருக்கிறார். அந்த குயவன் பாருங்க, அவர் நினைச்சபடி உருவாக்குறாரு, உருவாகல, தப்புன்னு தூக்கி போட்டு குப்பையில போடுற. திரும்ப நான் அவர் கொண்டு வந்த இடத்துல தூர போடல. ஏன்னா அந்த களிமண்ணை தேடி அவர் போனார். மண்ணு தேடி குயவன் இடத்துல வரல, களிமண்ணை தேடி குயவன் போனபடினால அவருக்கு தெரியும் அந்த மண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு அவர் பட்ட பிரயாசம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, அதற்கு விலைக்கிரயமா ரத்தத்தை சிந்திருக்கிறாருமா. அவருக்கு தெரியும் அவர் தான் சொந்த ரத்தத்தை சிந்தினபடினால இந்த மண்ணான பாத்திரத்துக்கு அவர் தன் ரத்தத்தை சிந்தினபடினால இந்த பாத்திரம் எப்பேற்பட்ட காரியம் செய்தாலும் இந்த பாத்திரத்தை தட்டி உடைத்து உருமாற்றி மீண்டுமாய் விலையேற பெற்ற பாத்திரமாய் மாத்துறது தாங்க இயேசுனுடைய வேலை. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்தினால விலகி போயிருக்கலாம், ஒரு மனபாரத்தினால விலகி போயிருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, இயேசுவின் பாதத்துல வந்து அமருவீங்கன்னா நிச்சயம் அவர் உங்களை கையில எடுப்பது நிச்சயங்க. ஏன்னா குயவன் காலில் மிதிப்படுகிற களிமண்ணு தான் பாத்திரமாய் மாறுது. மிதிப்படுகிற களிமண்ணு தான் பாத்திரமாய் மாறினதுக்கு அப்புறம் ஷோகேஸ்ல வைக்கப்படுது, அதை ஜனங்கள் வந்து வாங்குறாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேணுன்ற நிலை வரும்பொழுதுதான் நமக்கு மதிப்பு கூடும். அந்த கழுதை குட்டியை கட்டி வச்சிருக்கிறாங்க, அது குட்டி கட்டப்பட்டிருக்கும் போது அதை கண்டு கொள்வார் யாரும் இல்லை. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லும் பொழுது எதுக்குப்பா எடுத்துட்டு போறேன்னு வந்து கேள்வி கேட்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்களும் ஆண்டவருக்கு வேணும்னும் போது நம் பிறர் பார்வையில படுகிறபடியாய் தேவன் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பிள்ளைங்களே. ஒரு காரியம் மட்டும்தான், அந்த குயவன் கண்ணிலே களிமண் பட்டு அந்த மண்ணு தனக்கு வேணுங்கிறதுனால தான் அந்த மண்ணை நம்பி குயவன் இல்லை, தன்னை நம்பி தான் இருந்தார். ஏன் தெரியுமா? இந்த மண்ணை தன்னுடைய தாளந்தினால பாத்திரமாய் உருமாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில தான் அந்த மண்ணை எடுத்து பாத்திரமா மாத்துறாரு. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை நம்பி அவர் இல்லை, இவர்களை என் பாத்திரமாய் நான் மாற்ற முடியும் என்று அவர் விரும்பினபடியினால நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் பாருங்க, அந்த குயவன் கையில அந்த மண்ணு கண்ணுல அந்த மண்ணு படலைன்னா அது அழிஞ்சு போயிருக்கோங்க, அழிஞ்சு போயிருக்கோம்.
இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுனுடைய பார்வையில் பற்றபடினால தான், அவர் கண்ணு நம்ம மேலே பற்றபடினால தான், அவர் பார்வை நம்ம மேலே பற்றபடினால தான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னா 4 பேர் போயிருப்பாங்க, நம்மளை மிதிச்சிருப்பாங்க. குயவன் மிதிக்கிறதுக்கும் மற்ற மனுஷன் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அல்லேலூயா. குயவன் மிதிக்கிறதுக்கும் மற்ற மனுஷன் மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றவன் மிதிச்சுட்டு போனான்னா இருக்கிற நிலையிலேருந்து அது உருக்குலைஞ்சு போயிடும். ஆனால் குயவன் உருக்குலைந்த நிலையில இருக்கிற களிமண்ணை மிதிப்பாரே ஆனால் அது உருவ பெற்று உயிர் வாழும்படியான விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறும். இன்னைக்கு ஒருவேளை உங்களை மிதிச்சுட்டு, ஒருவேளை உங்களை தூஷணம் பண்ணிட்டு மனுஷன் மிதிச்சு கடந்து போயிருக்கலாம். ஆனால் குயவனாகிய இயேசு கிறிஸ்து வந்தபடினால, அவர் பார்வை, அவர் கண் நம்ம மேல பற்றபடினால, அந்த அழகான கண் நம்ம மேல பற்றபடினால அவர் நம்மை தூக்கி எடுத்து பாத்திரமாய் வணங்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். விசுவாசத்தோடு அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த பாடும்போது கண்ணுக்கு தண்ணி வரணுங்க. ஏன் தெரியுமா? இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. என்னை ஆண்டவர் பார்க்கல, என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, ஆனா மனுஷன் என்னை பார்த்தான். என்னை பார்த்த விதமாய் போல, பார்க்கும்பொழுது தூஷண வார்த்தையை பேசிட்டு போனான். பார்த்த மாதிரி போல பார்க்கும்பொழுது என்னை கீழே தள்ளி விட்டு என் மேல ஏறி போயிட்டான், என்னை அழிச்சிட்டு போயிட்டான். ஒருவேளை இது மனுஷன் செய்கிற காரியம். ஒருவேளை நான் மண்ணா இருக்கும்போது என்னிடத்துல சேரக்கூடாதவைகள் சேர்ந்தபடினால், அழுக்கு சேர்ந்தபடினால், அசிங்கம் சேர்ந்தபடினால் நான் அப்படியே கிடந்தேன். குயவன் மண் எடுக்கும்போது அந்த மண்ணில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள், இரும்பு எடுப்பாங்க, தூசி எடுப்பாங்க, துரும்பு எடுப்பாங்க, எல்லாமே எடுப்பாங்க. எடுத்துட்டு அதை பெர்ஃபெக்ட் மண்ணா மாற்றி தான் காலில் போடுவாங்க. ஏன் தெரியுமா? அதை பெர்ஃபெக்டாக மாற்றி போடும்பொழுது அந்த கால் குயவன் அந்த கல்லு குத்தாமல் இருக்கும். இருந்தாலும் சில வேளையில் அது குத்தப்படும் பொழுது குயவனுடைய ரத்தம் அந்த பாத்திரத்தின் மேலே விழுங்க. குயவனுடைய ரத்தம் அந்த பாத்திரத்தின் மேல விழும். இன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்ம பாத்திரத்தின் மேல விழுந்தபடினால, இப்படி பாருங்களேன், எங்கேயோ இருந்த என்ன, மூளையில இருந்த என்ன, ஆத்தோரத்துல இருந்த என்ன, மனுஷனை மிதிச்சுட்டு போன இருந்த என்ன, ஆண்டவருடைய கண் பார்த்தபடினால அந்த அழகான கண், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். செகண்ட் சான்ஸ். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒதுக்கப்பட்ட நிலையில யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உனைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மீண்டுமாய் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாங்க, எத்தனையோ மனுஷங்க அந்த மண்ணை பார்த்துட்டு போயிருப்பாங்க.
மிதிப்பட்டதுக்கு அப்புறம் காலில் ஒட்டி கொண்ட மண்ணை அப்படி வாரி எடுத்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருந்த குயவன் என்ன பண்ணியிருப்பார்னா, ஓடி வந்து தூக்கி எறியப்பட்ட நம்மை, மனுஷங்களால் மிதிக்கப்பட்ட நம்மை, அவமதிக்கப்பட்ட நம்மை அவர் தூக்கி எடுத்து என்ன பண்றார்னா, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்பா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மீண்டுமாய் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி அடிச்சிட்டாங்கப்பா அந்த மன்னன். ஆனால் குயவன் பார்த்தபடியினால ஓடி போய் தூக்கி எறிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். குயவன் பொறுக்கியிருப்பார்ல, ஒரு மண் அங்கேருந்து எடுத்திருப்பாரு, ஒரு மண்ணை இங்கேருந்து எடுத்திருப்பாரு, ஒரு மண் அங்கேருந்து எடுத்திருப்பாரு. ஆனால் சேர்த்து கொண்டு ஒட்டி கொண்டு வந்து குயவன் வீட்டில் இன்றைக்கி நம்மளை பொறுக்கியிருக்கிறாருங்க. ஏதோ ஒரு சதில் இருந்த என்ன பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறாரு, எங்கேயோ இருந்த உங்களை பொறுக்கி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி குயவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே உருமாற்றி அவருடைய பிள்ளையாக ஒரு பாத்திரமாக வச்சிருக்கிறாருல. இந்த அழகும் சௌந்தரியமும் நமக்கு நம்ம முகத்துக்கு எப்படி வந்ததுன்னா, அவர் பொறுக்கி கொண்டு எடுத்து கொண்டு வந்தபடியினால, அவர் பாதத்தில் நம்மை போட்டு மிதித்தபடியினால, நம்மிடத்துல ஒட்டி கொண்டிருந்த கழிவு நீக்க பண்ணினபடினால, அப்புறம் கையை வைத்து அதை உருவாக்கும் பொழுது எனக்கு அழகும் சௌந்தரியமும் வந்தது. நமக்கு அழகும் சௌந்தரியமும் வந்தது. ஏன்னா ஒதுக்கப்பட்ட என்னை அவர் கண்கள் தேடி வந்தபடினால. நான் தேடி போலங்க, அவர் தாங்க என்னை தேடி வந்தார். நம்ம தேடி போலங்க, அவர் தாங்க நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. ராஷா கல தொரூரியாந்தரபோ. அதை நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வருதுங்க. ஏன்னா அவர் தேடி வந்தவரை ஏன் தெரியுமா தேடி வந்தார்? இந்த பாத்திரத்தினால, இந்த பாத்திரத்தை நான் பயன்படுத்தினா எனக்கு வருமானம் வரும்னு தேடி வரலங்க. இந்த பாத்திரம் எனக்கு வேணும். ஏன் தெரியுமா? அது தெய்வத்துடைய அன்பினால தேடி வந்தாருங்க. அந்த அன்பினால தேடி வந்த நேசரை நம்ம விலகி விட்டு போற பிள்ளைகளாக இருப்போனா, மீண்டுமாய் குயவன் வீட்டுக்கு, மீண்டுமாய் தேவ ஆலயத்துக்கு, மீண்டுமாய் தேவன் பாதத்தில் அவர் தேவ வார்த்தையில வந்து நிற்கும் பொழுது, இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிற சீர்கேடுகளை நீக்கி போட்டு நம்மை உருவாக்கி உருமாற்றி உயர்த்தி வைப்பது நிச்சயங்க. ஏன் தெரியுமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவனுடைய வாஞ்சையில நான் வார்த்தை மேல வாஞ்சை உள்ளவனா நான் போரும் பொழுது நான் உயர்வது நிச்சயங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நான் உயர வேணும்னா நான் எங்க இருக்கணும்? அவர் பாதத்துல இருக்கணும். அல்லேலூயா. அவர் பாதத்துல இருக்கும் பொழுது அவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் பாதத்தை இன்னைக்கு நம்ம விழுவோம்னா அது அவனுக்கு பெருமையை கொடுக்க, அவன் தூக்கி எடுக்க மாட்டான். ஆனால் இயேசுவின் பாதத்துல விழும் பொழுது அந்த பாதத்துல விழுந்தமைக்கு அவர் செய்கிற நன்மை பெருசா இருக்குங்க, பெருசா இருக்கும். மனுஷன்கிட்ட நம்ம போய் உதவிக்கு போய் பாதத்துல விழும்போது, நான் இத்தனை பேர் என் காலில் வந்து விழுந்தாங்கன்னு பெருமையா பேசுவான், இத்தனை பேருக்கு நான் உதவுனேன்னு சொல்லிட்டு பெருமையா பேசுவான். ஆனால் இயேசு எந்த இடத்துல நமக்கு செய்த உதவியை பெருமையாய் பேசுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆனால் அதற்கு மாறாக அவர் செய்த உதவியை நாம தான் பெருமையா பேசுறபடிக்கு, நம்மை வெட்கப்படாதபடிக்கு மீட்டெடுத்தவராக இருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு பார்வை பார்த்தாருன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுங்க. இன்னைக்கு ஒருவேளை எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒட்டி அழுக்கோட இருப்போம்னா, குயவன் கண்ணில் படுகிறது போல நம் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்துட்டோம், குயவன் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால மேன்மை அடைய முடியாது. எடுத்து வாசிங்க, பாதத்தில் விழுந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். அல்லேலூயா. ரதரபோஷியா கதரபோ ரிமேலதுரா தலபோரியா கதரபோ. ஒரே களிமண்ணினாலே ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அல்லேலூயா. அப்போ இங்க என்ன பார்க்கறோம்னா, மிதிப்படுகிற மண்ணு நல்லா சூடு தாங்குற பாத்திரமாவும் உருவாக்க முடியும், சூடு தாங்க முடியாத பாத்திரமாவும்
உருவாக்க முடியும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஒரு பானைய சாதம் வடிப்பதற்கு அடுப்புல வைக்க முடியும். அதே மண்ணு தானே. டீ கப் எடுத்துட்டு போயிட்டு அதுல கொஞ்சம் அரிசியை போட்டு அதுக்குண்டான அடுப்புல வச்சா என்ன ஆகும்? பட்டுன்னு வெடிஞ்சிடும். இது எதுக்காக இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னா, அவர் கையினாலே எடுக்கப்பட்ட மண், அவர் காலினாலே மிதிக்கப்பட்ட மண், அவர் கரத்தினாலே உருவாக்கப்பட்ட மண்ணை ஒரு குயவன் தனக்கு விருப்பம்படியான பாத்திரமாய் மாற்றும் பொழுது இயேசுவானவர் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால நம்மை சோதிப்பதற்கும் சோதிக்காமல் இருப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குதுங்க. அதிகாரம் இருக்குது. நம்ம நல்லா ஷைன் ஆகணும்னா சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாதான் ஷைன் ஆக முடியும். அப்ப ஐயோ எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம் நம்ம சொல்லக்கூடாது. தேவனே உமக்கு கண்ணில்லையான்னு கேட்கக்கூடாது. போராட்டங்களும் பிரச்சனையில வரும்பொழுது நாம் இப்படிப்பட்ட நிலையில இருக்கவே கூடாது. அவங்களுக்கு வரலையே எனக்கு வருதே, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேனே, அவங்கள போல நான் இல்லையே, அவங்கள போல நான் ஆலயத்துக்கு போகாம ஒன்றும் இல்லையே, நான் ஆலயத்துக்கு போறேன்னா எல்லாமே சரி, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? ஏன் உனக்கு இந்த போராட்டம் நிந்தனையும்னா, இன்னும் உன்னிலே அவர் கனமடைவதற்கு கனவீனமான உன்னை இன்னும் மெருகேற்றி கனப்படுத்தி சீர்படுத்தி கொண்டிருக்க. ஏன் தெரியுமா? நீ வெளியேற பெற்றதாய் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. உன்னை ஏலத்துல வரும்பொழுது போட்டி கொண்டு ஏலம் எடுப்பதற்காக அந்த பாத்திரத்தை மெருகு பண்ணுவாங்க, அல்ல வண்ணம் தீட்டுவாங்க, அழகுபடுத்துவாங்க. அதே போலதான் உன்னை வண்ணம் தீட்டுவதற்காக கொய்யவன் நேரத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். நீ சோர்ந்து போய் கிடப்பாயானால் எனக்கு ஒரு வழிவாசல் இல்லை என்று நீ ஏங்கி கொண்டிருப்பாய். கவலை அடையாதே. குயவன் வீட்டுக்கு நீ இந்த நாளிலே வந்தபடினால பரம குயவன் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார். முதலாவது உன்னை மிதிப்பார், பின்பு தன் கரத்தினால் எடுத்து அவர் சக்கரத்திலே வைப்பார். அவர் விரும்பினபடி ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்றி உன்னை அழகுபடுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கலங்கி தவிக்க அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மண்ணான பாத்திரத்துக்கு கனம் எப்போ வருதுன்னா, தேவ சமூகத்தில் அவர் பாதத்திலே வரும்பொழுது. அப்போ ஆண்டவருடைய பாதத்துல யாரு வந்தாங்க? நிறைய பேர் வந்தாங்க. ஒரு மனுஷனுடைய பாதத்துல வந்த பொழுதே அந்த மனுஷிக்கு கனம் கிடைக்குதுன்னா, தேவ பாதத்துல வந்தவங்களுக்கு எப்படி எல்லாம் கிடைச்சிருக்கும்? யாருங்க மனுஷனோட பாதத்துல? ரூத் போவாசின் பாதத்துல போய் படுத்துக்கொள்ளும் பொழுது அவன் சொன்ன காரியம், போர்வையை போத்தி கொண்டு சொன்ன காரியம், நாளை தினத்துல உனக்கு இதுக்குண்டான பலனை நான் தருவேன். அப்போ தேவ பாதத்துல பாவியா இருக்கிற ஸ்திரீ, லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 36வது வசனத்துல இருந்து 38 வாசிங்க. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அப்படியே இருங்க. இங்க ஒரு காரியம் அந்த ஸ்திரீ நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்னன்னா, முதலாவது தேவனை அழைத்தது ஒரு பரிசேயர், சீமோன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பேதுருவல்ல, அவருக்கும் அந்த இது. அவரு ஆண்டவரை இரவு வேளையில போய் தான் கூப்பிடுவார். ஏன் தெரியுமா? இயேசுவோட யாராவது பேசினா தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டதுனால பயந்து போய் இயேசு நேரத்துல போயிட்டு எங்க வீட்டுக்கு வரணும்யான்னு கூப்பிடுறாரு இரவு வேளையில. அப்ப இரவு வேளையில இயேசுவை தன் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தபடினால இயேசு மறுநாள் வெளியரங்கமாய் போறார். போகும் பொழுது அந்த பாவியா இருக்கிற ஸ்திரீ, இயேசு அந்த இடத்துல, இந்த பாவியான ஸ்திரீ யாருங்க? இரண்டாம் வாழ்க்கை பெற்றவள். முதல் வாழ்க்கை அவள் பாவம் செய்தபடினாலே, அக்கிரமம் செய்தபடினால அவளை பாவத்துக்கு உட்படுத்தின ஜனங்களே அவளை கல்லெறிய முற்பட்ட போது அவள் இயேசுவின் பாதத்திலே முதலாம் முறை விழுந்த பொழுது, இயேசுவின் பாதத்திலே முதலாம் முறை விழுந்த பொழுது அங்க தேவன் சொல்லுகிற காரியம், இனி நீ பாவம் செய்யாதே, எனக்கும் அதிகாரம் இல்லைப்பா உன்னை அடிக்கிறதுக்கு அப்படின்ட்டார். ஒரு நீதிமானா இருக்கிற ஒருவரே ஒரு பாவியை நியாயம் தீர்க்க அதிகாரம் இல்லை என்று சொல்லும் பொழுது, பாவியா இருக்கிற நாம் அநேகரை நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கும். அந்த குணம் நமக்குள்ள வேண்டாங்க, இருக்கக்கூடாதுங்க.
கடந்த நாட்களில் நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்துனது என்னென்னா, மற்றவங்களை பற்றி நம்ம என்னைக்கு அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பலனையும் இழந்து போயிடுறோங்க. உண்மையை இழந்து போயிடுறோம். அதை நிப்பாட்டிட்டு நம்ம மாட்டுன்னு தேவனை நோக்கி போகிறோம், தேவ பாதத்தில் உட்காந்துட்டோம்னா அவ்வளோதான். இன்னைக்கு இப்போ ஆராதனை வேலை வாலிப பிள்ளைங்க பண்ணும்போது எனக்கு ஆண்டு உணர்த்தினதுன்னா, இந்த நாட்கள் முழுவதும் வேதத்தை படிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாலை வேளையில் ஆராதனை மட்டும் பண்ண சொல்ல எல்லாரையும், நீயும் சேர்ந்து குடும்பத்தோட பண்ண. பைபிள் ரீடிங் மார்னிங்கை வச்சுக்கோ, ஆராதனையை இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக சபைக்கு சொல்லு. சாயங்காலம் முழுக்க ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஏன் தெரியுமா? அவர் பாதத்தில் அன்பு நிமித்தம் ஒருத்தருக்கு வணக்கம் வைக்கலாம், ஆனால் நேசம்ங்கிறது அன்பு காட்டிலும் மேலானது. காலில் வந்து உட்கார்றது என்னன்னா நேசம் தாங்க. அந்த நேசரின் மேலே அவள் வைத்த உண்மையான நேசத்தினால அவர் பாதத்தில் வந்து உட்கார்றாங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவது அந்த ஸ்திரீயானவள் அவர் பாதத்தில் விழுந்தபடினால அவள் பாவத்திலிருந்து கர்த்தர் அவளை விடுவித்து இனி பாவம் செய்யாதே போ. அல்லேலூயா. ஒண்ணுதாங்க, மனுஷன் பாதத்துல நான் விழுந்தனா பாவம் செய்கிறவனா இருப்பேன், என் தேவன் பாதத்துல நான் விழுவனா என் பாவம் என்னை விட்டு நீங்கினதான் இருக்கும். அப்போ உனக்கு உன்னை விட்டு ஒரு குறைகள் நீங்கணும்னு நினைக்கிறியா, இயேசுவின் பாதத்துல வந்து உட்காந்துடு, அவ்வளவுதான், விழுந்துடு. அவள் பாருங்க அந்த இடத்துல விழுந்துட்டா. முதல் முறை விழுந்தபடினால, ரெண்டாம் முறை அவளுக்கு வாழ்க்கை கடத்தபடினால இயேசு எங்க இருக்கிறாருங்கிற செய்தி கேட்டு நேரா போயிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த விருந்துக்கு அழைத்தவர் என்ன சொல்றாரு மனசுக்குள்ள, இந்த பாவி இவர் தீர்க்கதரிசியானால் இவர் பாவத்தை அறிந்தவராய் இருப்பாரே, இந்த பாவிக்கு இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஸ்திரீ ஆனவள் அங்க அழகாய் ஒரு செஞ்ச காரியம், அங்க அவர் பாதத்துல போய் விழுதாருன்னா என்னங்க அர்த்தம்? விழுந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நின்ன நிலையில விழ முடியுமா? இல்ல, முதலாவது என்ன பண்ணணும்? நிக்கணும், குனியணும், அமரணும், முத்தம் செய்கிறார். அப்போ முதலாவது தன் நிலையில நின்னவள் இயேசுக்கு முன்பாக சரணடைகிறாள், பணிகிறாள், அமருகிறாள், முழங்கால் படியிடுகிறாள். அவர் பாதத்திலே கண்ணீரினால் நினைத்து தைலத்தை பூசுறார். ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் தெரியுமா? தன் பாதத்தில் விழுந்தவளை அவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அங்க அந்த ஒரு காரியம் எனக்கு அதில் ரொம்ப அழகா பிடிக்கும். என்ன ஒரு காரியம்னா, அங்கே ஆண்டவர் பேசியிருப்பாருங்க, பாவியா இருக்கிற ஸ்திரீக்கு தேவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாராம் பெஸ்ட். எப்படின்னா, லூக்காவின் புத்தகம் அதே 7வது அதிகாரத்தில் 47 பாருங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கும் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். மேல அதிகாரங்களை நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா, இவ வச்சிருக்கிற அன்பு கூட, நீ என் வீட்டுக்கு நீ இன்வைட் பண்ணது ரைட்டு தான்ப்பா, என் வீட்டுக்கு நீ இன்வைட் பண்ணி எனக்கு சாப்பாடு கொடுக்கறது ரைட்டு தான்ப்பா, ஆனா அதை காட்டிலும் மேலானது யாரோ ஒருத்தர் இன்விடேஷனே இல்லாம ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள போயிட்டா என்ன அவமதிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுங்கிற பயம் கூட, வெக்கப்பட்டா என்ன ஆகுன்ற வேதனை கூட இல்லாம, என்ன பார்க்கணும், நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வந்த உன் வீட்டுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்து குனிந்து பணிந்து தன் தலைமயிரினால் அவர் பாதத்தை துடைத்து தன் கண்ணீரினால் அவர் பாதத்தை நீர் ஊற்றி நறுமல தைலத்தை பூசுகிறவளா இருக்கு. அப்ப இயேசு சொல்றாரு, அங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாருங்க. இதுக்கு மேல யாருன்னா அவளை பாவின்னு சொல்ல முடியுமாங்க? இதுக்கு மேல அவளை யாருன்னா பாவின்னு, பாவப்பட்டவள், வேசின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா சர்டிபிகேட் given by Jesus Christ, not by human being. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் அநேக பாவங்கள், அநேக அக்கிரமங்கள், அநேக கேடுகள் செய்த நிறைந்த மனிதர்களாய், களிமண்ணாய், ஆற்றங்கரையில மனுஷங்களால மிதிக்கப்பட்ட நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் குயவன் பாதத்திலே வந்து விழுந்த பொழுது அந்த பாதத்தை நாம் தொட்ட, அந்த பாதம் மண்ணான எண்ணெய் நம்மை தொட்டபடியினால நம்மளுடைய பாவங்கள் நீங்கிற்று, நமக்கு ஒரு கணம் உண்டாயிற்று. அவர் சொல்லுவாரா, இவள் என் பிள்ளை, இவளிடத்துல ஒரு சம்பாஷணம், தீண்டாத சம்பாஷணம், தீண்டு உண்டு பண்ணுற சம்பாஷணம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சொப்பனத்துல ஆண்டவர் உணர்த்திடுவாருங்க. அதனால இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைங்க, பரவாயில்ல. எங்க நினைக்கணும்னா இயேசுவின் பாதத்துல உட்காந்து நினைங்க. மனுஷன் முன்னாடி தேவ பிள்ளைங்க சொல்லவே கூடாதுங்க, நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்கனாலாம் ஒண்ணுமே சொல்லாத. உன்னை நடத்துகிறவர் மிக பெரியவரா இருக்கிறபடினால நீ பெரியவள், நீ பெரியவன்.
அவன் வயசுல பெரியவனா இருப்பான், பணத்துல பெரியவனா இருப்பான், அதிகாரத்துல பெரியவனா இருப்பான். அவங்களுக்கு கனம் கொடுக்கணும். ஆனால் துதியும் கனமும் வல்லமையும் நம்மை படைத்த ஒருவருக்கு சொல்லணும். மனுஷனோட நீங்க தாங்க ஆண்டவனேன்னு எந்த மனுஷனையும் கூப்பிட்டுடாத. அவன் கோடி ரூபாய் கொடுத்தல, அவன் மனிதனே. உனக்கு ஜீவனை கொடுத்தவர் தான் தேவாதி தேவன். கோடிகளை கொடுக்கிறவனால ஜீவனை கொடுக்க முடியாது. கோடிகளையும் கொடுக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு, ஜீவனை உருவாக்குகிறவர் உண்டு. அவர் தான் நம் தேவன், பரம குயவன். அதனால இன்னைக்கு ஒருவேளை மனுஷனை நம்ம நீங்க தான் எல்லாம் சொல்லி வாழ்ந்த பிள்ளைங்களா சொல்லுங்க, மரியாதை கொடுங்க. மனிதர்களுக்கு நிறைய மயிர் உள்ளவர்களுக்கும் நம்ம வயசுல இருக்கிறவங்களுக்கும் நம்ம மேல இருக்கிற முதலாளிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா அவங்க தான் எல்லான்ற நிலை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. நமக்கு ஒன்னே ஒன்று இருக்கணுங்க, என்ன ஆபே சாத்ரா மேக்காக் போல நான் விழுவேன். எங்க விழுவேன்? இயேசுவின் பாதத்துல, தேவனுடைய பாதத்துல விழுவேன். மனுஷன் பாதத்துல நான் விழ மாட்டேன். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட நெருப்புகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நெருப்பு நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நீ இதை விட நெருப்பை கூட்டினாலும் என் பாத்திரம் கருகி போகாதபடிக்கு ஒருவர் என்னோடு உண்டு. அவர் என்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. அவர் பாதத்துல அங்க பாருங்க, அந்த ஸ்திரீயானவள் எவ்வளவு அழகா இயேசுவின் பாதத்துல முறை விழுந்தா உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்போ அந்த பாதத்துல வந்து விழுகிற எந்த ஒரு பொருளும் திரும்ப பாவத்துக்கு போவாதுங்க. அல்லேலூயா. அவர் கையில தூக்கி எடுக்கிறாருன்னா முதல்ல அவர் காலில் நம்ம விழணும். அவர் கால் நம்ம அவர் பாதம் இந்த மண்ணான நம்மீது நம்ம மண்ணுன்னு போய் நின்னோம்னா அந்த மண்ணில இருந்து தான் ஆதாமை உருவாக்கினவராக இருக்கிறார். மண்ணில இருந்து தான் அந்த ஆதாமை உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணுக்கு ஊதினபடினால அந்த ஆதாம் உயிர் மூச்சு அடைந்தவனாக இருந்தான். அப்போ இன்னைக்கு ஜீவ சுவாசமாகிய இந்த வார்த்தையை நம்ம சுவாசிக்க மறித்து போய் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைகள் இந்த மண்ணான இந்த மண் வாசிக்க இதிலிருந்து புறப்படுகிற இந்த ஜீவ சுவாசம் என்னை உயிரடைய செய்து என்னை உயர்த்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வேதத்தை தொடரணும்னா நேசத்தோட. எப்படி ஐயோ பைபிள் படிக்கலன்னா எங்க அம்மா திட்டுவாங்க, பைபிள் படிக்கலன்னா எனக்கு லெக்சர் எடுப்பாங்க அப்படிங்கிறதோட பைபிள் தொடக்கூடாது. என் நேசரை நான் காண்பேன், என் நேசரை நான் காணேன், என் நேசரை நான் காண வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நம் மண்ணா இருக்கிற நாம் அந்த குயவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாகவுமே ஆனால் நிச்சயம் நம்மள ஒரு பாத்திரமாய் உருவெடுத்து நமக்கு டிமாண்டை ரைஸ் பண்ணுவாருங்க. இல்லையா? உனக்கு டிமாண்ட் வேணுமா? நீ ரைஸ் ஆகணுமா, ஷைன் ஆகணுமா? தேவன் பாதத்தில் அமர்ந்துட்டு போதும். எங்கேயும் உதவிக்காக நம்ம எங்க வேணாலும் போகலாம். ஆனால் உதவி கிடைக்கணும்னு முடிவு பண்ணா மட்டும்தான் நமக்கு உதவி கிடைக்கும். அதை முடிவு பண்றதும் தேவன் தான், மனிதன் அல்ல. அப்போ ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக. இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கலாம், மார்க்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22. அப்பொழுது யவீரு வாசிங்க சிஸ்டர். ஜெபஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். போதுங்க. அப்போ முதல்ல என்னங்க பண்றாரு? பாதத்துல விழுந்துடுறாரு. அப்ப விழுந்த அடுத்த நொடி என்ன கிடைக்கிறது? தன்னுடைய மரித்து போன மகளுக்கு 2ஆம் வாழ்க்கை இறைவன் தருகிறார். ஒருவேளை தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள குயவன் வீட்டுக்குள்ள இருக்கிற களிமண்ணா இருக்கலாம். குயவன் வீட்டுக்குள்ள பொறுக்கி கொண்டு வந்த களிமண்ணை போல ஒட்டி வைக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட களிமண்ணாய் நாம இருக்கலாம். ஆனால் இன்னும் மிதிப்படாத களிமண்ணா இருப்போமே ஆனால் நம்மால் பாத்திரமாய் உருவாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மிதிப்படாமல் இருப்போமே ஆனால் நம்மால் பாத்திரமாய் உருவாக்கப்பட முடியாது. மிதிப்பட இன்று நம்மை ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவர் நம்மை மிதிக்க 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 வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் கூட நிச்சயம் மிதிக்கப்பட்ட களிமண்ணை கையிலே அழகாக எடுத்து அதை ஒரு பாத்திரமாய் மாற்றி நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உனக்கு உயர்வு நிச்சயம்னா நீ அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பா.
நான் இதை சொல்றேன், தேவ சமூகத்துல இருந்து வார்த்தையா வருது. என்னன்னா, அவர் பாதத்துல இந்த நாட்களிலே அமர்ந்திருந்து தியானத்துக்கு உனக்கு உன் நேரத்தை கொடுப்பாயானால் உனக்குண்டான வருமானத்தை, உனக்குண்டான ஆசீர்வாதம் கர்த்தர் தருகிறதை நீ கண்ணால பார்க்க முடியும். உன் கண்ணால பார்க்கணும்னா அவர் பாதத்துல விழுந்துட்டாங்க. பாவியான ஸ்திரீ கல்லெறியப்பட அநேகர் ஊரே அந்த ஸ்திரீயை பயன்படுத்தினோன்னு அந்த கூட்டத்துல இருப்பான். ஆனாலும் கூட அவனும் கல்லெறிய வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அந்த ஸ்திரீ அவர் பாதத்துல வந்து விழுந்தபடினால அவள் பாவத்தை மன்னித்து நீ பாவம் செய்யாதே போ. அப்ப இன்னைக்கு தேவ பாதத்துல போய் நிக்கிற பிள்ளைங்க அவங்களுடைய பாவங்கள் அவங்கள விட்டு விலகி போயிட்டே இருக்கோங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் பைபிள் படிக்க 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 உங்களோட பாவங்கள் விலகி போயிட்டே இருக்கும். பைபிள் படிக்கிறது கம்மியாக கம்மியாக திரும்ப போன பாவங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா மனசு சிந்தனையில் அதை கொண்டு வந்து பாருங்க. வேதத்தை தொட்டு வேதத்தை வாசிக்கிறது, ஆண்டவரை துதிக்கும் போதெல்லாம் எந்த நினைவும் இருக்காதுங்க. அது இல்லாத பொழுது அவங்களுக்கு நாளைக்கு என்ன ஆகுது, நாளன்னைக்கு என்ன ஆகுது, நாளை மறுநாள் என்ன ஆகுது எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லைங்க, உங்களுக்கு உண்டானவைகள் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு உண்டான தேவைகளை அவர் செய்து வைத்தபடினால தான் உங்களை மனுஷனாய் உருவாக்கினார். ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாக ஆதாம் சகலத்தையும் எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் உருவாக்கி பின் மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்த பொழுது அவன் எல்லாவற்றையும் கண்டவனா எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறாருங்க. அடுத்த வருஷம் நீங்களும் நானும் எங்க இருப்போம் செஞ்சிருக்கிறார், ரெடியா வச்சிட்டார். இன்னைக்கு நம்ம கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்குது. அவ்வளவுதான். அந்த ஒரு நாள் கடந்து போக எல்லாவற்றையும் கர்த்தர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25-26 வேண்டாம். அந்த கிரேக்க ஸ்திரீ தன் மகளுக்காக அவருடைய பாதத்தில் வந்தமர்ந்தவளா இருப்பாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 39வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். வசனத்தை கேட்டு எங்க? இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து. அடுத்து வாசிங்க சிஸ்டர். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. அவர் பாருங்க, நீயும் என் கூட தான் இருக்கிற, ஆலயத்தில் இருக்கிற, இவளும் என் கூட தான் இருக்கிறா. ஆனா நீ தேவையில்லாத காரியங்களிலே அங்கலாய்ப்பு செய்து கொண்டிருக்கிறபடினால நல்ல பங்கை இழந்து விட்டாய். தேவ பிள்ளைங்களே, ஆலயத்துக்கு போறதுனால ஆசீர்வாதம் வருமானா? வரும்னு சொல்லுவேன். ஆனா அது நிலைச்சு நிற்காதுங்க. நான் உண்மையை சொல்றேங்க. ஆலயத்தில் வந்து உங்களுக்கு கார் தருவாங்க, வீடு தருவாங்க அப்படின்னா ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்ம கூட்டம் அப்படி இல்லை. கண்டிப்பும் உபதேசங்கள் நம்மை சீர்படுத்த வரும்பொழுது தான் ஆமென் அல்லேலூயா சொல்லுகிற பிள்ளைங்களா ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களும் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆலயத்துக்குள்ளே நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வெளியில் போகும்போது நான் நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது தேவனை விட்டு தூரம் போகிறது எப்படி இருக்குது? ஆலயத்துக்குள்ளே நான் வந்த உடனே இயேசுவின் பாதத்திலேயே அமர்ந்திருந்து என் காரியத்தை செய்வது எப்படி இருக்கு? எவன் ஒருவன் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பானோ அவனுக்காக தேவன் காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அமர்ந்துருங்க. பெலனே இல்லைங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல, மேற்கொள்ள முடியலங்க, பரவாயில்லைங்க, ஒன்று செஞ்சு பாருங்க. தேவன் பாதத்தில், ஆண்டவரே என்னால் முடியலப்பா, நான் தோத்து போயிட்டேன்ப்பா, நீங்கள் தான்ப்பான்னு போய் டப்புன்னு விழுந்துடுங்க, தூக்கிடுவார். கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம்ல, பேதுருவையா கடல் மேலே நடந்து போகணும். கூப்பிட்டது அவர் தானே, அழைச்சது அவர் தான். அழைச்சவர் உண்மை உள்ளவர் என்கிற விசுவாசம் பேதுருவை கொண்டு அழைச்சபடினா தண்ணியில் நடந்து போனார். காற்றையும் கடலையும் பார்த்து கீழே விழுந்துட்டாரு. நான் கூப்பிட்டேன், நீ வந்த, ஆனால் நீ என்னை நம்பலை, நீ கீழே போய் சாகுன்னு சொல்லிட்டு பேதுரு அவர் சாகடிக்கல, தூக்கி எடுத்துட்டாருங்க. தூக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அற்ப விசுவாசியேன்னு ஒரு கேள்வி கேட்பார்.
மனுஷனை போல நான் சொன்னேன்ல நீ செஞ்சல, அனுபவின்னு மனுஷன்தான் சொல்லுவான். அனுபவிச்சு வேதனை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து 10 வாட்டி கதறினதுக்கு அப்புறம் தான் தூக்குவான். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லுகிற தேவன் அல்லவே அல்ல. நான் சொன்ன நீ செஞ்ச, ஆனா மறுதளிச்சுட்ட பருவல்ல, திரும்ப நான் சொல்றதை செய்ய நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு கட்டி பிடிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர். இன்னைக்கு எந்த நிலையில நாம இருந்தாலும் அந்த நிலையோட அந்த அழுக்கான வாசனையோட தேவ சமூகத்துல வரும்பொழுது விழும்பொழுது அவர் தூக்கி எடுத்து என்ன பண்ணுவார்னா நம் மீது வீசக்கூடிய வாசனையை மாற்றி அவர் வாசனையை நமக்குள்ள வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவருங்க, அவர் ரொம்ப பெரியவர். ஆண்டவர் வந்து எப்படின்னா வித்தியாசமானவங்க. ஏன்னா யாரெல்லாம் வேண்டான்னு மனுஷன் ஒதுக்குற மனுஷனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தூக்கி எடுத்து முத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 17 வாசிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யோவான் சொல்வாரு, செத்தவனை போல. ஆண்டவர் வந்து தேவன் வந்து மோசேயை கூப்பிடுவார், போவார், நான் உங்களை பார்க்கணும் அப்படிம்பார். பார்த்தா செத்து போயிடுவாப்பான்னு சொல்லப்படுது. ஆனா மோசேக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அழைச்சவர் அன்புள்ளவராய் இருக்கிறபடினால தன்னை சாகடிக்க மாட்டாருங்கிற விசுவாசத்தினால ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க போப்பா, நீங்க போங்க, நாங்க வர மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அவர் பாதத்தை நோக்கி போறவனுக்கு தாங்க விடுதலையும் ரட்சிப்பும் கனமும் மகிமையும் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஜனங்கள் அப்படியே கீழே நின்றுறாங்க. ஆனா எல்லாவற்றையும் அவர் என்னை சாகடிக்க மாட்டார், ஏன்னா அவர் அன்பின் தேவனா இருக்கிறபடினால அவரை நான் பார்ப்பேன் என்ற விசுவாசத்தோட போனார். அப்போ இங்க யோவான் சொல்றாரு, அவரை பார்த்த பொழுது செத்தவனை போல கீழே பாதத்துல விழுந்துட்டார். யாக்கோபு அந்த கல்லை வைத்து தரிசனம் காணும் பொழுது, தேவனோட போராடின பொழுது, அப்ப அந்த பாதத்துல விழுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. அப்போ பாதத்தில் விழுந்தோன்னு அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன ஒரு வார்த்தை வந்து பாருங்க, என் மேல் வைத்து என்னை நோக்கி, அவர் கையை வைத்து நோக்கி சொல்ல, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். நீ என்ன காரியத்தில் இந்த நாளில் தேவாலயத்துக்கு வந்திருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீ பயத்தோட இருந்திருப்பாயானால், பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், உன்னை விட்டு இந்த காரியங்கள் விலகி போகல, உனக்குள்ளாக தேவனிடத்தை இடைப்பட முடியாத சூழ்நிலை உண்டு என்று பயந்து கிடப்பாயானால், அவர் பாதத்தில் செத்தவனை போல நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால், அவர் மரித்த லாசரு உயிர்த்தெழச் செய்வதற்கு மரியாள் பண்ணின ஒரு காரியம், அவர் நடந்து வரும்பொழுது அவர் பாதத்திலே போய் விழுந்து ஐயரேன்னு போய் விழுந்துட்டாங்க. அப்போ விழுந்த உடனே அவர் தூக்கி எடுத்து சொன்ன ஒரு காரியம், அவர் கலங்கினார் என்று. அப்போ ஒரு அவர் பாதத்தில் வந்து விழும்பொழுது அவர் கலங்கி போனவராய் அவர் சொல்லுகிற காரியம், மரித்த லாசருவே வெளியே வா. மரணம் நேர்ந்த போதிலும் கூட அவர் பாதத்தில் போய் விழுந்த எவரு, தன் மகள் மரித்த பொழுதும் கூட அவர் பாதத்தில் போய் விழுந்த எவரு, லாசரு மரித்த பொழுது தன் சகோதரன் ஜீவனுக்காக இயேசுவின் பாதத்தில் விழுந்த மரியாள். அப்போ அவர் பாதத்தில் விழும்பொழுது உயிர் உண்டுங்க. களிமண் ஓரமா இருக்கும் பொழுது உயிர் இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை. குயவன் பாதத்துல வந்து மிதிப்பட்ட பொழுது அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இயேசுவின் பாதத்துல வந்து ஆலயத்துக்கு நான் வருஷம் முழுக்க 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் போற பாத்திரமா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அவர் பாதத்துல வந்து கொஞ்ச நாள் நான் வாழ்வேனே, ஆனால் அந்த கொஞ்ச நாளில் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக நம்மை வைப்பது நிச்சயங்க. இந்த நாட்கள்ல எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்து ஆலயத்துக்கு போனோங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை நாள் எத்தனை வருஷம் வாழ்ந்து என் தேவனுக்கு அண்டையில என் தேவன் நிமித்தம் நான் அநேகருக்கு வெளிச்சமா இருந்தோங்கிறது தாங்க முக்கியம். நீங்களும் நானும் உபயோகப்படுகிற பாத்திரம். ஒருவேளை இந்த நாளில தேவனுக்காக உபயோகப்பட முடியாத பாத்திரமாய், துருபிடிக்கப்பட்ட பாத்திரமாய், அழுக்கான பாத்திரமாய், அசுத்தியான பாத்திரமாய் நாம இருப்போமே ஆனால், பரம குயவன் கையிலே செத்தவனை போல அவர் காலிலே நாம் விழுவோம். ஆனால் அவர் நம்மை தொற்று என் மேல் உன்மேல் கையை வைத்து பயப்படாதே, அல்லேலூயா, பயப்படாதேன்னு முடிச்சுட்டு வாருங்க. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் கை நம்ம மேல பட்டதுக்கு அப்புறம் அவர் நம்மை உயிரடை செய்கிறவரா இருக்கிறார். குயவனே குயவனே படைப்பின் காரணனே
காத்திடுமே. சொல்லாம இறுதி தாழ்ந்து குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை பாத்திரம் நான் இல்லாமல் பாத்திரமாய் இறங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. ஒப்பு கொடுக்க முடியுமா? ஒருவேளை குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விண்ணப்பம் வச்சிட்டாங்க. என்ன பாருப்பா, களிமண்ணா இருக்கிற என்ன பாருங்கப்பான்னு விண்ணப்பம் வச்சிருந்தால அவர் சொல்லுவாரு, என் அழகான கண்கள் உன்னை கண்டபடியினால நீ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற உன் வாழ்க்கைய நான் என் கைகளிலே நீ அழுக்காய் கிடந்த இடத்துல இருந்து தூக்கி கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ளே சேர்த்து வைத்து என் வீட்டு வெளியிலே நான் உன்னை வைத்து என் கால்களினால் நான் உன்னை மிதித்து என் கரத்தினாலே நான் உன்னை வணைந்து உன்னை ஒரு பாத்திரமாய் நான் உருவாக்கினபடியினால இனி இந்த பாத்திரத்திலே ஒருவரும் வந்து அசிங்கம் செய்து விடாதபடிக்கு நான் காத்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க பாருங்க, களிமண்ணா ஓரமா இருக்கும்போது கூட அசிங்கம் பண்ணுவதற்கு நாய்களும் மற்ற மிருகங்களும் அந்த இடத்துல வரும். ஆனால் குயவன் உருவாக்கப்பட்ட பாத்திரமாய் மாறினதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அது குயவன் கையினால் உருவாக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறபடியினால நீங்களும் நானும் பரம குயவனாகிய இயேசு நம்மை வணைந்தபடியினால அவர் ரத்தத்தினால் வெளியேற பெற்ற ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டபடியினால இனி ஒருவரும் நம்மை தொடுவதற்கு அதிகாரம் உண்டாகாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நிச்சயம் தேவ பிள்ளைகளை. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அவர் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அவர் அழகான கண்கள் என்மேல் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தோட நம்மளை ஒப்பு கொடுப்போம்னா அவர் அழகான கண்கள் நம்மை கண்டபடியினால, யாரும் அறியாத நம்மை அவர் தூக்கி எடுத்தபடியினால, ஒன்றுக்கும் உதவாத நம்மை மனுஷங்கள் பேசினாலும் அவர்களுக்கு முன்பாக உயர்த்தக்கூடியவர் நம்மோடு இருக்கிறபடினால நீ கலங்கி துக்க முகத்தோடு வந்த இந்த நாளில் அவர் சொல்லுகிற காரியம், குயவனாகிய நான் உன்னை கண்டேன், கண்ட மாத்திரம் நான் கடந்து போகவில்லை, நின்றேன், நின்ற மாத்திரம் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கவில்லை, என் கைகளினால் நான் உன்னை தூக்கினேன், என் கைகளிலே தூக்கி நான் உன்னை சுமந்து கொண்ட வந்தபடியினால என் வீட்டண்டையிலே என் பாதத்தின் அருகே நான் உன்னை போற்று, நீ எப்படி ஆக வேண்டும் என்பதனால என் பாதத்தை நான் உன்னிலே வைத்தபடினால, உன் பாவம் என் பாதத்தை குத்தினபடினால, என் ரத்தம் என் பாதத்திலிருந்து வந்தபடியினால, உன் பாவம் நீங்கினபடினால, உன் அக்கிரமம் நீங்கினபடினால, உன் அசுசி நீங்கினபடினால, என் ரத்தத்தினால் நீ சுத்திகரிக்கப்பட்டபடினால, ஒரு சுத்திகரிப்பு உண்டானபடினால
பார்த்தபடினால என் கையை வைத்து நான் உன்னை ஒரு பாத்திரமாய் உருவாக்கி என் வீட்டுக்குள்ளே வைத்தபடினாலே கனவீனமாயிருந்த மண்ணாகிய உன்னை அல்லேலூயா ரேஷேகேலா தூர ஹல்லத ரபோஷி ஹகதோ ரிமாலே கூர ஹல்லத ரபோஷி மமமலே தூர ஹல்லத ரபோ கனவீனமாயிருந்த பாத்திரமாய் உன்னை என் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு என் வீட்டுக்குள்ளே வைத்தபடியினாலே இந்த நாள் முதல் கொண்டு கனவீனமாய் பார்க்கப்பட்ட உன்னை கனத்துக்குரியவர்களாய் பார்ப்பது நிச்சயம். ஏனென்றால் என் பாதத்திலே வந்து அமர்ந்தபடியினால என் கை உன்மேல் பற்றபடியினால நீ கனத்துக்குரியவளாய் மாறினது நிச்சயம். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளை. கர்த்தர் உயர்த்துவது நிச்சயம். அந்த உயர்வை மனுஷனால தட்டி பறிக்க முடியாது. அந்த உயர்வுக்கு மனுஷனால வர முடியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நம்ம செய்யணும். கர்த்தர் உயர்த்துவார் நிச்சயம், கர்த்தர் நடத்துவார் நிச்சயம், கர்த்தர் பாதுகாப்பார் நிச்சயம். இதெல்லாம் நிச்சயம். இந்த நிச்சயம் நம் வாழ்க்கையில வரணும்னா ஒன்று செய்யணும். அவர் பாதத்திலே செத்தவனை போல ஐ சரண்டர் மை ஜீசஸ், ஐ வில் கம் அவுட் ஆஃப் ஆல் மை பிட். என் பிட்டிலிருந்து நான் வெளியே வரேன், என் சகதியிலிருந்து நான் வெளியே வரேன், உங்க பாதத்துல நான் வந்து அமருகிறேன்ப்பான்னு சொல்லி பாவியான ஸ்திரீ வந்து நின்ற பொழுது அவள் நிற்க செய்தால் வந்தால், அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்தால், நீ வந்து விடு அவர் பக்கத்தில் வந்து அவர் அண்டையிலே நிற்கிறவளாய் மாத்திரம் இராதபடிக்கு உன்னை பணிந்து குனிந்து அவர் பாதத்துக்கு நேராய் நீ அமருவாயானால் அவர் உன்னை உயர்த்துவது நிச்சயம். ஏனென்றால் ஒருவர் பாதத்தை தொடுவது எதனால் என்றால் நேசம். அன்பை காட்டிலும் நேசம் பெரியது. ஏனென்றால் நேசிக்கிறவன் உயிரை கொடுனா கொடுத்துருவான். அவர் நேசிச்சபடினால பிதா சொன்ன மாத்திரம் நமக்கு ஜீவனை கொடுத்தது எவ்வளவு உண்மையோ அதே ஸ்நேகத்தை அவரிடத்தில் நாம் வைக்கும் பொழுது அந்த குயவன் நம்மை உயர்த்துவது நிச்சயங்க. அல்லேலூயா. Thank you Holy Spirit. ஒப்பு கொடுத்துருங்க தேவ பிள்ளைங்களே. இந்த வாரம் முழுவதும் நான் என் தகப்பன் பாதத்திலே அமருவேன். அவர் பாதத்திலே அமர 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 நீ விலையேற பெற்ற ரத்தின கல்லாய் வைடூரியமாய் மாணிக்கமாய் நீ மாறுவது நிச்சயம். உன் வெளிச்சத்தில் அநேகர் வந்து வாழ்வது நிச்சயம். இருளடைந்து போய் கிடக்கிற உன் நிலை மாற வேண்டும் என்றால் குயவன் வீட்டுக்கு நீ வந்து அவர் பாதத்திலே அமர்ந்து நீ தேவ வசனத்தை தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது அதை காட்டிலும் உன் இல்லத்திலே தேவனுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி நீ அமருவது நிச்சயம் என்றால் நீ கனமான பாத்திரமாய் மாறுவது நிச்சயம். சோர்ந்து போகாதே. சோதனையோடு வேதனையோடு நீ வந்திருக்கலாம். ஆனால் உன் வேதனை நீங்கி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறினதற்காக ஏக மனதோடு தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமா தேவ பிள்ளைகளை? நாங்கள் நன்றியோடு திருமுகத்தை பார்க்கிறோம்ப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன் குயவனாய் நீர் இருந்து எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.